ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம முன்னோர்களால் அடிக்கடி சாப்பிடப்பட்ட பாரம்பரிய கிழங்கு வகைகளில் சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒன்றுங்க. இது சூப்பர் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல விட்டமின் ஏ, விட்டமின் சி, நார்ச்சத்து, பொட்டாசியம், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கு. இதில் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. சர்க்கரை வள்ளி கிழங்கை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாமா? சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை வள்ளி கிழங்குல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்திக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நார்மலாகவே 40 வயசை கடந்த உடனே உடலில் கொலாஜன் உற்பத்தியெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட கொலாஜன் உற்பத்தியை மீண்டும் அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி நிறைந்த உணவுனாலும் சர்க்கரை வள்ளி கிழங்கு சொல்லலாம். இது முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹார்மோனை சமநிலையில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த பிளாக் மார்க்ஸு, பிளாக் ஹெட்ஸு, கருவளையங்கள் இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை வள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. அதாவது கேரட்டை விட அதிக அளவு சர்க்கரை வள்ளி கிழங்கு தான் விட்டமின் ஏ இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சா கேரட்டை தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் கேரட்டை விட பல மடங்கு அதிகமாக விட்டமின் ஏ இருக்குல்ல, அது சர்க்கரை வள்ளி கிழங்குல இருக்குது. இது உங்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். வயதான காலங்களில் வரக்கூடிய கண் உலர்தல் பிரச்சனை, மாக்குலார் சிதைவு இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு இப்போலேருந்து நீங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைக்கிறதுக்கும் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வயசு அதிகரிப்பின் காரணமாக வயசானவங்களுக்குலாம் இதய நோய் வந்துட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் அதிகமாக ஜங்க் ஃபுட்டு, ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுனால சின்ன வயசு குழந்தைகளுக்கு கூட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. அப்படிப்பட்டவங்கலாம் சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கிறப்ப இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமையும் தடுத்துக்கலாம், ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வச்சுக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சிலாம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வச்சிருக்கிறதுக்கு உதவும். சிலருக்கெல்லாம் பருவ காலத்தில் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் சீசன் டைமில் சக்கரவள்ளி கிழங்கு ரெகுலராக எடுத்துகிட்டு வர்றப்ப அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகும். இதனால் வெளியிலேருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான தொற்றுகள் நம்மளை தாக்காமல் பாதுகாத்துக்கலாம். செல்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் ஆக்சிடேட்டிவ் செல்லிலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். மூளையோட செயல்பாட்டை ஆதரிக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை வள்ளி கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. மூளை சார்ந்த நரம்புகள் இது எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாமா? சர்க்கரை வள்ளி கிழங்குல மாங்கனீஸு இன்னும் நிறைய தாதுக்கள்லாம் இருக்கிறதுனால எலும்போட வளர்ச்சிக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். முக்கியமாக வயசானவங்களுக்கெல்லாம் வயதான காலத்தில் எலும்பு சார்ந்த நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டியோபொராசிஸ்லாம் வரும். அப்படிப்பட்ட எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு அடிக்கடி உங்களோட உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்கு கூடவே கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப எலும்புகளோட ஆரோக்கியம் இன்னும் அதிகரிக்கும். குடலோட ஆரோக்கியத்துக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி ஒரு சிறந்த உணவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களோட வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்குது. செரிமானத்தை சீராக வச்சுருக்கிறதுக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா?
சர்க்கரை வள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணுன்னா மெதுவாக தான் சக்தியாக கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்கும். இதனால் ரொம்ப நேரம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தேவையான ஆற்றல் எனர்ஜியை கொடுக்கறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகள் வயதானவங்களுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பயன்படுது. ரொம்ப நேரம் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய உணவாகவும் இருக்கும். அலர்ஜியை குறைக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கும் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்குலையும் இயற்கையாகவே தாவர சேர்மங்கள் பைட்டோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்குது. இது உடலில் ஏற்படுள்ள அந்த அலர்ஜியை குறைக்குது. அலர்ஜி காரணமாக நிறைய பேருக்கு மூட்டுகளில் வலி வீக்கம் இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல சர்க்கரை வள்ளி கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை வள்ளி கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுத்துரும். இதனால தேவையற்ற ஜங்க் ஃபுட்ஸு ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடிய எண்ணம் குறையும். கலோரிகள் அதிகமாக நம்ம உடம்புக்குள்ளார போகிறப்ப உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட கலோரிகளை குறைக்கக்கூடிய தன்மை கூட இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குக்கு இருக்குதுங்க. மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஈஸியாக உடல் எடையை நேச்சுரலான முறையில் குறைக்கிறதுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்குல நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை ஈஸியாக குறைக்கும். சர்க்கரை வள்ளி கிழங்கோட சேர்த்து நம்ம சரியான உணவையும் உடற்பயிற்சியும் மேற்கொள்கிறப்ப சீக்கிரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உடல் எடை குறையிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம். இவ்வளவு நேரம் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். சரியான முறையில் சாப்பிட்டா தானே ஊட்டச்சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும். எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னா, சர்க்கரை வள்ளி கிழங்க இட்லி பானை அப்படி இல்லைன்னா குக்கரில் வேக வச்சு சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் எண்ணெயில் பொரிக்கிறதோ வறுக்கிறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது. ஆவியில் வேக வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றணும். ஆவியில் வேக வச்ச கிழங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சோ வறுத்தோ சாப்பிட்றப்ப அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போயிடும். சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய பலனும் நமக்கு கிடைக்காம போயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? 100லிருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடலாம். அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். யாரெல்லாம் இதை சாப்பிட்றப்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தவிர்க்கணும்னு பார்த்துடலாமா? சர்க்கரை நோயாளிகள் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. ஏன்னா உங்களோட சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறது. சிறுநீரக நோயாளிகள் கண்டிப்பாக இதை தவிர்த்திடணும். ஏன்னா சிறுநீரக நோயாளிகளுக்கு பொட்டாசியம் கட்டுப்பாடுங்கிறது ரொம்பவே தேவை. இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்களும் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது ஒரு சத்தான மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தாங்க. இது பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருது. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகாவரம் தரும் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பலன்களை தரக்கூடியது தாங்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு. இந்த வீடியோவில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எப்படி சாப்பிட்டா பலன் கிடைக்கும், எந்த அளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.